சீக்கிரமாய் செய்து முடிக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ உமக்கு பயப்படுவதோட கிருபை பெரிதா இருக்கப்பா. அந்த பிரதான கிருபையை தந்து இந்த நாள் வருஷங்களை 21 நாளை காண செய்திருக்கிறேன் அப்பா. ஊழிய பாதையில வாழ்க்கை பாதையில கூட வருகிறேன், நடத்துகிறேன் அப்பா. உமக்கு சோஸ்டம் 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 அப்பா. நீர் கண்ணின் மணி போல கடத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் தகப்பன் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதி அலங்கரித்தீரப்பா. வெளிச்சத்தை கொடுத்தீர், வார்த்தையின் வெளிச்சத்தினால வெளிச்சமாக்கிறீர் ஆண்டவர். அறியாத எட்டாதமான விளங்காதமான காரியங்களை சொல்லி தந்து ஆராயவே முடியாது, எண்ணிய முடியாது கத்தா. அவ்வளவான கிருபையை வச்சிருக்கிறீங்க. வார்த்தை கூட வெளிப்பட்டு மகிழப்பட்டிருக்கிறீங்க. வார்த்தையில நீர் மகிழப்படுகிற தேவன் என்ற தாவீது சொன்னது மாத்திரம் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டு. அப்படியா எங்களை ருசித்து பார்க்க அமர்ந்திருக்க உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களை கிருபை பாராட்டி இந்த நல்ல அனுகூலப்படுத்துற தருணத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா. இவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர். இருந்த இடத்துல உடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறீரே, வார்த்தையை வெளிப்படுகிறீரே கத்தாவே. அப்பா நீர் கொடுத்த இந்த பாக்கியமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நாளிலும் சங்க வானொலிக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இவ்வளவாய் முன் குறித்த தரிசனங்களை வெளிப்பாடுகளை கொடுத்து இந்த தேசத்தில் எழுந்தருள செய்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா ஒரு முகாந்திரம் இல்லாம இந்த வானொலியை நீர் ஆரம்பிக்கவே இல்லப்பா. நீங்க ஒரு திட்டத்தை வைத்து ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் அதற்கு ஆயத்தப்படுத்தி நேர்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை அனுப்பி நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்களப்பா. அந்த கிருபைக்காக சோஸ்ரம் சோஸ்ரம். இந்த ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபகருமான செய்வதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா அவருடைய பிள்ளையை நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, வழிகள் எல்லாம் பாதுகாத்தலுங்க. இன்னும் உங்களோட பிள்ளைகள் உச்சாம ஓடத்தக்க மான்காலை போலாக்கி ஒத்த காண்டாவின் கொம்பின் மேல கொடுத்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து மகள பண்ணுகிறார் அப்பா. மறைமுக இருந்து மறு ஒழிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒளிப்பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார் கத்தார். அந்த தயவுகளை நீர் மனுஷோட கண்கள் இருந்து கொடுத்தீர்களுக்காய் நன்றி ஆண்டு. நாளும் இந்த ஊழியத்தை ஆசிர்வதிங்க, ஊழிய குடும்பத்தை ஆசிர்வதிங்க. மேலே பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டு. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசலுக்காக நன்றி ஆண்டு. அகப்பனே மற்றவர்களுக்கு அறிய வேண்டும், சத்தியத்தை விளங்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார் கத்தாவே. அப்பா அதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பனே நீர் கொடுத்த கிருபை கொஞ்சமல்ல கத்தா. அவ்வளவாய் நேசிக்கிறேன், அவ்வளவாய் நடத்துகிறேன், நெருங்கி வந்திருக்கிறேன் ஆண்டவர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டு, நன்றி ஆண்டு. அப்பா இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாக நடத்தி வந்த கத்தாவே கருணாசுக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. அவரை கொடுத்த நல்ல தாழ்ந்ததுக்காக அப்பா நல்ல ஒரு குரல் வளைத்து கொடுத்திருக்கிறீர். உண்மை நாமத்தை உயர்த்த அப்பா துதிக்க அதுக்காக நன்றி ஆண்டு. இன்னும் புதிய பாடல்களை கொடுங்க ஆண்டு. ஐயா 8 திசை எங்கும் உடைய பரவி பாயிர நதியா எழும்பட்டும் ஆண்டு. அப்பா ஆசீர்வாதம் என்னோட குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வாதம் எல்லைகளை விசாலப்படுத்து. அனைத்து உங்களுடைய கிருபையின் கரத்துக்காக நன்றி செலுத்தும். உங்களுடைய கரத்தில் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கத்தாவே ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கு அப்பா. உம்மை துதித்து பாட கத்தாவே அருமையான சாட்சி கூட நடத்தினார் மற்றும் விசுவாச தட்டி எழுப்பினார்களே கத்தாவே. ஜெபமே ஜெயம் என்பதை வெளிப்படுத்தினார்கள் கத்தாவே. அப்பா பிரதற்கா பாரப்பட்டு ஜெபித்தார்கள், கண்களை ஏறெடுத்தோம் ஐயா. ஒத்தாசையும் பர்வதத்துக்கு நேராக அந்த பகுதிகள் இணைந்து ஜெபித்தார்கள், பாரப்பட்டார்கள் கத்தா. அந்த பாரமான ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டு. அப்படியாக ஜெபித்து துதித்த சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவளுடைய முற்றுமா அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவருடைய கணவன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உடவள வாய்க்கால போகிற வானங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்த கரத்தை ஒப்புவிக்க. அதே போல கத்தால் வானுடைய ஆசீர்வத்தை நேருக்கான ஜெபத்தை ஏறெடுத்தார் ஐயா. அப்பா சிஸ்டர் ரஞ்சனிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள் கத்தா, அதிகாரத்தோடு ஜெபித்தார்கள் கத்தா. அப்பா நீங்க ஊற்றி அந்த ஜெப ஆவிக்கா நன்றி ஆண்டவர். அநேக வெளிப்பாடுகள் அடிமைக்கு வெளிப்படுத்தினீங்க, நன்றி ஆண்டவர்.
அப்பா பிறருக்காக செபித்த சோதி குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிப்பு எல்லைகளை விசாலப்படுத்துவீரா. கைகளின் பிரயாசத்தை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து நன்றி செலுத்தும் நல்ல கருத்துக்களை ஒப்பு கூட செபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே இந்த நாளை தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவத்தை அடிமை கொடுத்தீரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா நன்றி நன்றி. குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதித்து எல்லைகளை விசாலப்படுத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்தும் கருத்தில் ஒப்பி செபிக்கிறேன் ஆண்டவர். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை நீங்க வார்த்தையாய் அலங்கரித்தீங்க ஆண்டவர். வல்லமையான கிரிகளை நடப்பித்தீங்களே கர்த்தாவே. மன்னிக்க வேண்டும், கேட்க வேண்டும், சுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். அப்பா தகப்பனே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழுகுந்து மகிழ்ந்திருக்க கடவுள் என்று சொன்னபடி சங்கீதக்கார் அப்படியாக நீர் உண்டு பண்ண நாளை நாங்கள் ஆண்டவர் உமக்குள்ள கழிவுறத்தக்கதா கிருபை நேரத்தை கொடுத்தீர். அதுக்காக நன்றி 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 நன்றி. அற்புதரே உமக்கு நன்றி ஆண்டவர். அதிசயமே உமக்கு நன்றி ஆண்டவர். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நாளும் கர்த்தாவே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்த சிஸ்டர் பிருந்தாக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் அப்பா. உம்முடைய உடன்படிக்கை பெட்டியை நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் விட முடியாது. அந்த உடன்படிக்கை உறவில நாங்கள் பரிசுத்தத்தோடு இணைய வேண்டும் என்பது ஆழமான சத்தியத்தை வெளிச்சத்துக்குள்ள கற்றுக்கொண்டு அதுக்காக நன்றி செலுத்துறோம். சௌரி கொடுத்த ஊழியர்கள் வார்த்தைகளுக்கா நன்றி அப்பா. சௌரி என் குடும்பத்தை ஊழியர்கள் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்த கரத்தில் ஒப்பி ஜெபிக்கிறோம். அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி இணைந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தகப்பனே, இது இவ்வளவு பெரிய நல்லவர் கர்த்தாவே. இதனாலும் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கு நம்மளுடைய நாமத்தினால் கேட்டு பெற்றுக் கொள்ளும்படியா அப்பா நீங்க சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீங்க. மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாரே கர்த்தா. அந்த மன்னிப்பே பிரதானமான முழுமையாக மன்னிக்க வேண்டும் அப்பா. தகப்பனே, உம்மிடத்துல கிருபையை பெற்று நாங்க மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரப்பா. அந்த கிருபை எங்களுக்கு ஊற்றப்படட்டும் எப்பொழுதும் ஆண்டவர். நாங்க முழுமையாய் மன்னித்ததை மறந்து விட யோசேப்பை போல மன்னாசை என்று சொல்லும்படியாக அப்பா நீர் எங்களை மறக்க பண்ணி எங்களை நடத்த வேண்டுமாச்சு. அந்த சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். சத்தியத்தை ஐயா இன்னும் ஆழமாக கதையோட விளங்கப்படுத்தினார். அதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா மன்னிக்காவிட்டால் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். உங்களோட வார்த்தைகள் செவில கேட்கவே முடியாது ஆண்டவர். விளங்கவே முடியாது ஆண்டவர். விளங்கவே இல்லாத வார்த்தையா இருக்கும் அப்பா. இவ்வளவுத்துக்கு நாங்க மன்னித்து மறந்து உங்களுடைய சமூகத்தை நாடுகிறோமா. அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்களேப்பா. அப்பா அந்த ஊழியக்காரன் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வாதங்களை பெருசாக்குங்க. இன்னும் உமக்கு எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தின் நன்றி செலுத்த கரத்தில் ஒப்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல கர்த்தாவே வார்த்தையின் வெளிச்சத்தை போல் இணைந்து வார்த்தையின் கொடுத்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த பாஸ்டர் அண்டன் ராசநாயத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இது கர்த்தர் உண்டு பண்ணால் இதிலே மகன் கழிவுற கடவோம் என்று சொன்னார். அப்பா சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் என்று சொல்கிறேன். பிலிப்புகளின் நிருபத்தில பவுலடிகளார் சொல்லி கொடுத்தார் கர்த்தா. அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு பலனாயிருக்கு ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் அப்பா நீங்கள் உண்டு பண்ண நாளில நாங்கள் சலுகூறத்தக்கதாக கிருபை செய்யுங்க அப்பா. சூழ்நிலை நாங்க ஜெயிக்கிறவரா அப்பா. நீங்க எங்களுக்கு அந்த ஜெயத்தை தந்து விட்டீங்க. அந்த விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களா கேள்வியினால விசுவாசம் வரும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் உம்மிடத்துல கேள்வி கேட்காதபடி அப்பா உமக்குள்ள உம்முடைய விசுவாசத்தை இன்னும் நீங்க கொடுத்த அந்த அளவை தட்டி எழுப்பி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அப்படியா சத்தியத்தின் ஆழத்துல வழி நடத்தின ஊழியக்காரன் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிப்பு எல்லைகளை விசாலப்படுத்துகிறார். அன்று செலுத்தும் கரத்தில் ஒப்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதனாலும் கர்த்தாவே அப்பா விசேஷித்த விதமாக கொடுத்த செப குறிப்புக்காய் வருகிறோம் ஆண்டவர். அப்பா அந்த சாமியோட சோனை ஒப்பு கூட செபிக்கிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் சர்வ வல்லவர், நீர் சமூகத்துக்கு மாத்திரமா தேவன் தூரத்துக்கு தாப்பலா இருக்கிறேன். நானே உந்தன் பரியாரை கத்தன வார்த்தைகள் ஒப்பு கூட செபிக்கிறேன் அப்பா. அகப்பனே உச்சிருந்து உள்ளங்கள் வேற நாடி நரம்பு எலும்பு நரம்பு தசை நாருக்கு ஒரு வல்லமை பாய்ந்து செல்வதாக
கத்தாவே தொடுங்க 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 கிட்னி பகுதியை தொடுங்க ஆண்டவர் தொடுங்க ஆண்டவர். அப்பா உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை நாங்கள் அனுப்புறோம் அந்த சரத்துக்களை வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தெய்வம் நீங்கப்பா. மருத்துவம் கைவிடலாம், அந்த மனுஷர் கைவிடலாம், சூழ்நிலை கைவிடலாம், ஆனால் நீரோ நான் உன்னை விட்டு விலகு உன்னை கைவிடுவேன்னு சொன்ன கர்த்தர் அல்லவா. 4 மணி ஆணி கடாப்பட்ட கரந்தான் இந்த சோழ மீது வைக்கப்படுவதா. அப்பா விடுதலை பேசுறோம் ஆண்டவரே. உன் துக்கனாக்க முடிந்தவ சுகவாழ துளிர்த்தான்னு சொன்னீங்கப்பா. அந்த சுகவாழ துளிர்க்க பண்ணு துளிர்க்க பண்ணுவேன். விளைவினங்கள் எல்லாம் நீங்கி போவதா இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறேன். அப்பா அவட வல்லமைக்கு முன்ன எதுக்குமே இல்லப்பா. அப்பா இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து கொண்டு சூழ்ந்திருக்க அந்த உறவுகளை நீ காண்கிற பயத்தோடு திகிலோடு இருக்கிறார். எல்லா பயங்களை நீக்கி போடுவீராக. விசுவாசத்துல ஜெயம் எடுக்கத்தக்க அப்பா நீர் கிரிய செய்வீராகப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஆவியானவர் ஆளுக செய்வீராக. கத்தரே ஆவியானவர் ஆவியான எங்கே அங்க விடுதலை உண்டப்பா. அந்த விடுதலை உண்டாவதா. அப்பா நாங்கள் நல்ல சாட்சியை கேட்க போற கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வல்லமை கடந்து செல்வதாக இயேசப்பா. உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் சொன்னீங்கப்பா. உம்முடைய நாமத்தினால் கேட்கிறோம் ஆண்டவர். நான் இந்த சோலை மீது உடைய கடாணி கடாப்பட்ட கரம் வைக்கப்பட்டு உடைய கண்ணினால சகல சுகமான ஆண்டவர் தூரி கரவத்து இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. அந்த வேலைக்காரின் கண்கள் நிஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, அந்த வேலைக்காரின் கண்கள் நிஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போல எங்களுக்கு இறக்கம் செய்ய வேண்டும். எங்களுடைய கண்கள் மேல நோக்கி இருக்கப்பா. நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே. எங்களுக்கு அங்கள் நோய்களை சுமந்து கொண்ட நீங்கப்பா. நாங்க சுமக்க தேவையில்லப்பா. இந்த பலவீனங்கள் வெளியேறுவதா, இந்த வல்லமை கடந்து செல்வதா, உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பலவீனத்தை கொண்டாட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முறையடிக்கிறாங்க. வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்க அப்பா. நீ விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து எழுப்ப போற நன்றி செலுத்துங்கப்பா. டாக்டர் நர்ஸ்மார் கண்கள் எல்லாம் தாய்களை உண்டு பண்ணுங்க. உறவுகளை பலப்படுத்துங்க, விசுவாசத்துல உறுதிப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போவதில்லையப்பா. நீங்க வருங்கையோட விடுவதே இல்லையப்பா. உடைய கரத்துல முச்சுமாய் தருக ஆளுக செய்வீரா, வழி நடத்துவீரா, விடுதலை கொடுத்து அயாமட பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் உடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறப்பா. அப்பா உமக்கு சோஸ்ரம் 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 நன்றி செலுத்துறேன் தகப்பா. நன்றி செலுத்துறேன் தகப்பா. நாளும் கத்தாவே நிச்சயம் வெளிச்சது போகுது இம்மட்டு நீர் நடத்தி வந்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பா மறு ஒளிப்பட கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஐயா. ஒளிப்பது செய்த யாவற்றையும் நேர்த்திய செம்மையா ஒளிப்பதிவாக நீ கிருபை பாராட்டுகிற தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். காரியத்தை வாய்க்க பண்ற கத்திரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய தாங்கி நடத்த போறதுக்காய் நன்றி. எந்தெந்த உள்ளங்கள் எல்லாம் எந்தெந்த தேசத்துல இருந்து கேட்கின்றார்களோ அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க கிரிய செய்வீராக. அப்பா துதி பாடல் சுபங்கள் கூட கிரிய செய்வீராக. வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நாளை ஒளிபரப்பு யாவை திருக்கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் நித்திய வெளிச்சத்தின் பகுதி வரைக்கும் நீ ஆளுக செய்யுங்க. விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆளுக செய்யுங்க. டைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆளுக செய்யுங்க. நித்திய வெளிச்சத்தை ஆளுக செய்யுங்கப்பா. நித்திய வெளிச்சமா நீங்க உதிப்பீராக. எங்கள் துக்கனாக முடிந்து போடலப்பா. நாங்க சந்தோஷத்தோடு பலனடைந்தவர்கள் உமக்குள்ளாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அப்படியாக நீங்க செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. இம்மட்டு நடத்தின உதவி செய்த எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். இனிமேல் நடத்துறீங்க இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறீங்கப்பா. நம்ம தோடு படுத்துக்கொண்டு நித்திர செய்வேன். தவறி நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர். அந்த விசுவாச வார்த்தை அறிக்க பண்ணி நாங்க ஜெயம் எடுத்து அப்பா நாளை ஒளிபரப்பு யாவையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். சிஸ்டர் சுபா, சொல்லுங்க. சிஸ்டர் டொரின் தர்சி இணைந்திருக்கிறா. பிரதர் சாமுக்காக ஜெபித்தீங்கன்னா அவர் வெலிங்டன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அதே போல
அவருடைய மனைவி தக்ஷா அவருடைய ரட்சிப்புக்காகவும் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி டோலி நீங்களும் ஜெபியுங்கள். அதே வேளையில சகோதரி டோலி நீங்கள் சொன்ன சாட்சியை திரும்பமாக சொன்னீங்கன்னா அவருக்கு உற்சாகமாக இருக்கும். அந்த வேளையிலும் வழிநடத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறதுக்காண்டி ஆமென். அருமையான சாட்சியை நாங்கள் கேட்போம் சிஸ்டர் டாலியிடம். இந்த பிரைஸ் சிஸ்டர் டாலி. Praise the Lord, sister. Amen. கர்த்தர் நல்லவரும் போதுமானவரர். அவருடைய கிருபை என்றும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறபடியே நன்றி செலுத்துகிறேன். ஆமென். என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவ. அவரோட நான் வேலை செய்திருந்தேன். அந்த நாட்கள் போய்விட்டது. இப்போ இருந்தாலும் இப்பயும் ஒர்க் பண்ணுறா. அவருக்கு இருந்தா போல கேன்சர் வந்தது, பிரெஸ்ட் கேன்சர். கேன்சர் வந்து நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். அவ ரொம்ப வீக்காக இருந்தாலும் அவருக்கு டாக்டர் சொல்லிட்டார் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர். அதுபடியா இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். இங்கே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் காலை மாலை ஸ்ரீலங்கா இலங்கை தேசத்துக்கான ஜெபிக்கிற ஜெப வேண்டு அந்த நேரங்கள்லையும் நாங்கள் ஜெபித்தோம். நித்திய வெளிச்சத்தில் நினைச்சோம். எல்லாரும் நீங்களும் ஜெபித்தீங்க, யாவரும் ஜெபித்தோம். திடீரென்று கத்தர் ஒரு மருந்தில் கொடுத்துருந்தோம் வந்தார். இருந்தாலும் அதை அவக்கு ஒத்துக்கொள்ளையில கீமோ செய்து கொண்டு வந்தவ இருந்தா கீமோ செய்ய முடியாமல் போயிட்டது. அவக்கு அதை எடுக்க முடியல, ரொம்ப வீக் ஆயிட்டா. இருந்தாலும் கத்தர் பெரியவர், நல்லவர், அவருக்கு முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. திடீரென்று அவங்க ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. அது மூலமாக கத்தர் சொல்லிட்டார், அந்த பிரெஸ்ட்ல இருந்த காயமெல்லாம் மூடிப்பட்டுட்டு உள்ளுக்குள்ளால ஒரு ப்ளீடிங் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அப்படியே எங்களுக்கு தெரியாது எப்படி நடந்துச்சுண்டு சகலதும் அப்படியே காஞ்சி போய் நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இப்போ அது ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் இது யாரோ எப்படித்தான் நடந்துச்சோ தெரியாதுன்னு. அப்போ அவ கிறிஸ்டியன், அவன் பார்ன் அகெயின் கிறிஸ்டியன். அவ சொன்னா எனக்கு முடியும் என்று ஆண்டவர் இயேசுவானவருக்கு மட்டுமே, ஒன்லி காட் கேன் ஹீல் மீ, தட் இஸ் ஜீசஸ், ஐ பிலீவ் ஆன் காட் என்று சொல்லி, நான் கர்த்தர் இயேசுவால் மட்டுமே இது செய்ய முடியும், அவர் தான் எனக்கு இது ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாருன்னு சொல்லி இன்னமும் வீட்டில் தான் இருக்கிறா. இல்லை சார், இருந்தாலும் இப்போ நடக்கிறா, ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேணா திருப்பி வேலைக்கு போகணும்னு சொல்லி கொண்டு இருந்தவ. என்ற நேரம் இன்னும் வர இல்லை. வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை யூ என்று இருக்குது 91 சாம்ஸில் 16th verse கூறுகிறது. வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை யூ என்று. அதே மாதிரி கர்த்தர் எங்களோட ஜெபங்களை கேட்டு அவளுக்கு திருப்பி மறு உயிர் கொடுத்து, இன்றைக்கு நேற்று நாங்கள் போய் பார்த்தோம் அவங்கள. அப்போ சொன்னா, இங்கே பாருங்க, எனக்கே நம்ப முடியலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெல்லிஞ்சு போயிருந்தா இப்போ நல்லா இருக்கிறா. நான் இன்றைக்கு காலம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா, நான் இன்றைக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டு வந்தேன். ஒரு 5 minutesக்கு எனக்கு அந்த பயத்தை கடவுள் எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு ஒரு கரேஜ் இல்லாமல் போயிட்டுது. காரில் இருந்தால் கொஞ்சம் பயப்படுவா, ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. எனக்கு துணிவு தந்து எங்கே இருந்து தான் இந்த பலன் வருதோ தெரியல, ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த புதிய பலன் வந்து புதிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு நான் நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் டாலி, நீங்க யாருக்கும், நீங்க யார் யார் எனக்கு ஜெபிச்சாங்களோ எல்லாருக்கும் போயிட்டு கர்த்தரோட நாமத்தை உயர்த்தி எனக்காண்டி போய் ஒரு சாட்சியை கொடுங்கன்னு சொல்லி கூறி எனக்கு கூறினார்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியாக. ஸோ கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தர் பெரியவர், நல்லவரும். அவர் நாங்கள் தேடும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் வெட்கத்துக்குள்ள போட விட மாட்டார். அதுக்காக நன்றி செலுத்துற. இந்த சாட்சியை அந்த சிஸ்டர் ராணி கூற சொன்னாங்க. அதன்படியா இப்பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டி உயர்த்தி அவர் செய்த அற்புதங்கள் இன்னமும் குறைந்து போகவில்லை. இப்பொழுதும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து கொண்டே தான் வருகிறார். நானும் பலவீனமா இருந்த ஒரு காலம் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் நான் எதிர்பாராத வண்ணமாக அநேகருக்கு ஜெபிக்கையும் அநேகருக்கு கர்த்தர் நாமத்தை சொல்வதற்கும் எனக்கும் புதிய பலன் கொடுத்து கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. ஆமென். ஆமென். சிஸ்டர் ரஞ்சினியிடம் ஒப்படைப்போம். ரஞ்சினி ஒரு ஜெபத்தில் எடுக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Subha. Brother Leslie, அவருக்கு இங்கிலீஷ் விளங்குமா? பேசுவாரா?
இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்லையம்மா. ஓகே ஓகே. தேங்க்யூ லார்ட். நான் ஏன் இந்த இங்கிலீஷ்ல ப்ரேஸ் பண்ண போறேன்னா, எனக்கு கூட அது ஒரு பெரிய ஒரு ஒரு மிரக்கல் தான் என் வாழ்க்கையில நடந்தது. எனக்கு ஒரு வைட்டமின் D3 ரியாக்ஷன் நடந்து, வைட்டமினால ஒரு ரியாக்ஷன் எனக்கு வந்துச்சுது என் உடம்புக்கு, இந்த சரீரத்துக்கு. அந்த ரியாக்ஷன் என்னென்றா, என்னை அது உண்மையாவே நானும் கூட சாகுற அளவுக்கு தான் அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த எல்லாமே ஷட் டவுன் பண்ற அளவுக்கு வந்துச்சு ஒரு டைம். அப்ப நான் கத்தரோட பிள்ளையா இருக்கிறபடியா கத்தருக்கு எல்லாரும் ப்ரே பண்ணாங்க. கத்தர் தான் எனக்கு உண்மையாவே லிவிங் த்ரூ அ செகண்ட் சான்ஸ் பை த லார்ட், giving a second chance of my life. So I would like to encourage my brother Sam, who is in this position right now with kidney failure, that the Lord is able, his power is able, his resurrection power is able to penetrate through your being in the name of Jesus and raise you up in the name of Jesus Christ, for his honor and for his glory, because his resurrection power is not in vain. It's the same yesterday, today, and forever, and his power is the same. And the same spirit that raised Christ Jesus from the dead is the spirit that is right now penetrating through your very being and raising those very kidneys up. Rise and be healed in the name of Jesus Christ. And so we pray in Jesus' name, agreeing together with the ministry work and the teamwork that is going on with Nithya Velicham at this moment. We agree together with every one of them that are agreeing with me right now. And we pray this prayer by the faith in the name of the Lord Jesus Christ, with the finished work of Calvary, to penetrate through your being in Jesus' name. And we, Lord, also pray, Lord, for his wife and his family, Lord Jesus, as they agree together. Lord, we pray, Lord, for your grace and your strength, Lord, to penetrate, Lord Jesus, and show forth, Lord, for a mighty work of your power, oh God, that they are, Lord Jesus, born again people who have known and they are living, Lord, in your kingdom. And thank you, Lord, for that mighty way in which you have came for their salvation. Now you will prove yourself, Lord Jesus, faithful to them through the way that you would, Lord, touch his body and raise him up for a mighty testimony, Lord, for your honor and for your glory's sake, Lord. There is nothing impossible with you, Jesus. Lord, even as your ministering angels are, Lord Jesus, hovering over him, ministering over him right now, in the name of Jesus Christ, touching him, Lord, from the crown of his head to the very soles of his feet. Thank you, Lord, by thy stripes he is healed. Thank you, thank you, thank you, Jesus. There's nothing impossible with you. What you did for me, you're able to do for anybody who asks of you, Lord. Thank you, Lord Jesus. This is a wonderful testimony, Lord, that I could, Lord, prove your faithfulness, Lord, and being thankful to you, Lord, what you have done. And I pass that on to Lord Jesus. This is not, Lord, something that happens as a magic, but it is the mighty Savior's precious blood that was wrought for us on the cross of Calvary. And that is the power in which we can move and live and have our being, and proving ourselves faithful with the second life that you have even given me, Lord, through that incident, Lord. But the enemy made, Lord Jesus, as unto that death, Lord, you proved your faith powerfully, Lord, through my very life, Lord, to come and, Lord, now be able to be a testimony, Lord, and encourage my brother, Lord, in the same place, Lord Jesus, where you are ministering to him and raising him up for your honor and for your glory. In Jesus' name I pray. Amen and amen. Amen. Thank you. Thank you. Amen, amen, amen. 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 Sister, நீங்க எது சொல்ல போறீங்களா டோரி? Thank you for praying. அவங்க ஹிந்துஸ். Praise the ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவர் கனகாலமா இருக்கிறார். அவருக்கு பேச முடியாது, கைகாலும் ஆட்ட முடியாது. யங், அவ்வளவு வயதும் இல்லை, லேட் 40s அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வைஃப் தான் இப்போ அவரோட தான் ப்ரே பண்றோம். அவருக்கு உற்சாகம் கொடுக்கிறோம். கடவுள் இயேசுவை நம்பி விசுவாசித்து ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி, அதனால நான் இந்த குரூப் எல்லாம் ஹிந்து. ஸோ 2 boys, 2 young boys ஸ்கூலுக்கு போறாங்க. அவர் பஸ் டிரைவர், வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் ஹாஸ்பிட்டல்ல போய் பக்கத்துல இருப்பா, அவ்வளவுதான். கதைக்க மாட்டார், சும்மா தலையை நாட் பண்ணி அப்படிதான். இன்டென்சிவ் கேர்ல அவக்கு கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. ஆனா நாங்க ப்ரே பண்றோம் அவக்கு முற்றிலுமா 100% விசுவாசம் வந்து கடவுள்கிட்ட கேட்டு அவருக்கு சுகம் பெற வேண்டும். Sister, excuse me. சிஸ்டர், நீங்கள் அங்க இருக்கிறீங்களா? அவையோட பழகி கொண்டு பக்கத்துல இருக்கிறீங்க? இல்ல அவங்க இருக்கிற அடுத்த டவுன்ல. நான் இன்னைக்கு இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் பிரதர் லெஸ்லிக்கு அனுப்பினேன். நான்
ஓகே. நீங்களும் ஒரு விட்னஸா இருந்து கொள்ளலாம், அவைக்கு கத்தரை பற்றி பேசலாம், சொல்லலாம். அதுக்கு தான் கேட்டேன். அதுதான் அப்படித்தான் செய்து வரோம். அப்ப பைபிள் ஒன்று இப்ப கொடுத்துருக்கோம், தமிழ் பைபிள் வந்து வாசிக்க. நல்லது, வெரி குட். சிஸ்டர் இன்னொரு சாட்சி என்னன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட், அவக்கு 44 இயர்ஸ் தான். அவ வந்து என்ன நித்திய வெளிச்சத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவ. அவட பேர் அஞ்சலினா. பிரதர் லெஸ்லிக்கும் சிஸ்டர் சுபாவுக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிரதர் லெஸ்லிக்கு தெரியும். அவத்தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவ. அவ வெரி யங், 43 இயர்ஸ்ல அவ இன்னும் அவக்கு ஓப்பனா சர்ஜரி செய்து அதுக்கு பிறகு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி கிட்னியும் நியூ கிட்னி இன்னொரு ஆளோட நியூ கிட்னியும் அவங்களுக்கு போட்டாங்க. போட்டு இப்ப அவ எல்லாமே சரி வந்து திரும்பவும் நார்மல் ஆள் போல அவ செய்யற வேலையில செய்து கொண்டிருக்கிறா. அது பெரிதான அற்புதமான ஆண்டவருக்கு மட்டும்தான் இதுல செய்ய முடியும். அனுப்பியா பிரதர் சாமுக்கு கத்தரால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கத்தர் கட்டாயமாக அவர்களை கத்தர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி அந்த கத்தோட ஆவியை கொடுத்து அவரை வழி நடத்துவார். சிறிய ஜெபத்தை கூறுற ஆண்டவரே, நல்லவரே, போதுமானவரே, அப்பா, இப்பொழுது நான் பிரதர் சாம உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, வித் லைஃப் ஐ வில் satisfy you என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, இன்றும் என்றும் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஒருபோதும் குறைந்து போவதும் இல்லை. உங்களோட வார்த்தை ஒரு நாளும் மாறினதில்லை ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். இப்போ பிரதர் சாம நீங்க உயிர்ப்பிக்கும்படி கேட்டு வேண்டிக் கொள்றேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவருடைய உங்களோட ரத்தத்தை தள்ளிங்க, உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவரே, ரத்தத்தால பிரதரை மூடி அவருக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சாட்சியாக நிறுத்துவதற்கு உங்களுக்கு செய்ய முடியும் ஆண்டவரே. இப்பொழுதும் அவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். இயேசுவை எல்லா விதமான எப்படிப்பட்ட தீமையான ஆவியால் இருந்தாலும் யாவற்றையும் அதட்டுற இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா, உங்களோட நாமம் இனிதான நாமம் ஒன்று கூறத்தக்கதாக பிரதருக்குள்ள ஒரு பெரிதான அன்பையும் இரக்கத்தையும் கொடுத்து நீங்க உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துங்க. உங்களோட நாமத்தின் மூலமாக அவரை உயிர் தெழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி இயேசுவுக்கு மட்டுமே எல்லா கன மகிமையும் கொடுப்போமாக என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே, நன்றி. இயேசுவின் நன்றி. The Lord is revealing something to me. I would like to pray over that right now. Because his brothers has still not come with a confrontation or with his own experience with the Lord and coming into knowing him as his Lord and his Savior with his wife and children. We pray especially at this time on behalf of his soul, and we pray for that to take place even through even through a vision, a dream, or however. The Lord, he has many ways. He's a God of glory, and manifestation comes from the Lord God Almighty. So we pray in the name of Jesus, Lord, you manifest your glory and your presence in this brother's life, Lord. Brother Sam belongs to you. You created him with your image, Lord, in your image, Lord, with a purpose and a plan in his life, Lord, that he will come, Lord Jesus, see you, Lord Jesus, in a vision or a dream, Lord, however it might, Lord Jesus, seems, Lord, behooves you, right, Lord, to reveal yourself to him as the created Savior in his life, Lord. He will know you, he will find you, he will, Lord Jesus, have this experience of salvation upon his heart and his soul, Lord. Accept you as his Lord and his Savior, Lord, in the name of Jesus. And I thank you, Lord, for that way in which you're going to reveal yourself to him, Lord, in a mighty, wonderful way, Lord, a miraculous way, Lord. Intervene upon his life, Lord. And I thank you, Lord, for that experience most of all. And then the physical body is going to be healed automatically when his spiritual experience is going to take place, for his soul to have eternal life, eternity into his soul, Lord. In the name of Jesus, we pray. Thank you, Lord, for answered prayer, Lord. Thank you, Lord, for that way in which you are going to manifest your glory and your presence in his life and giving him, Lord, that experience, I pray, in Jesus' name. And also his wife and his children, Father, you will, Lord, also, Lord, manifest yourself, Lord. Bring them closer to you at this time of their calamity and distress, Lord. Show them who the revealed Savior is, who the Lord God Almighty, the Creator God in their lives, Lord. And let them come into that experience as well, Father, in a miraculous way. Lord, assign, Lord Jesus, divine angels and divine appointments upon their lives. Someone is going to walk into their lives and present them with the Lord of their salvation. In the name of Jesus, I pray. Amen and amen. Amen. Amen.
Thank you very much. Amen. You're Thank you, welcome. God bless sister. you. Amen. Thank you, Rani Amen. sister. God bless Thank you you, all. Dolly sister. Amen. Thank you, Amen. sister. கர்த்தர் பெரிய Amen. காரியங்கள் கர்த்தர் செய்வார். நல்லவர். விசுவாசமுள்ளவனாயிருங்க. நிச்சயமா நாங்கள் எங்கள் தனிப்பட்ட செபங்கள் ஏறெடுக்கிறோம். இன்னும் அதிகமாக கர்த்தரோடு கர்த்தரிடத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டு பதில் தருவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க வந்து இந்த இடத்துல. நன்றி. ஆமென். நன்றி ஆமென். sister. நன்றி. நன்றி. ஆமென்.